நம் இந்த கால வேளையில நாம் எழுந்து நின்று அந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. அந்த நம்முடைய தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை நேசிக்கும் தேவன், அன்பின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், மிகுந்த சக்தி வாய்ந்த தேவன், அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயமானவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரே சமாதான பிரபுவாய், அவரே நீதியின் ராஜாவாய், அவரே வல்லமையுள்ள தேவனாய், அவரே நம்மை நேசிக்கும் தேவனாய், அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தர முடியாத இந்த கால வேளையில நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்த அந்த வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த ஆராதனை பகுதியில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போமாக. அவர் வல்லமையுள்ள தேவன், இரக்கத்தின் தேவன், நீதியின் ராஜா, சமாதான பிரபு, சமாதான பிரபு, அவர் அதிசயமான தேவன். அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருடைய ஆவியினாலே நான் நிரப்பப்படுவோமாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, தேவனை மகிமைப்படுத்து. அவர் உன் இருதயத்திலே பலமாய் இறங்குவார். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள். இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியுங்க. உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நீ வல்லமையுள்ள தேவன், நீ இரக்கத்தின் தேவன், அன்பின் தேவன். ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் வருவதாக, இருள் நீங்குவதாக. வெளிச்சம் வருவதாக, இருள் நீங்குவதாக. ஹல்லேலூயா. மகிமை. இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கும் தேவனை நோக்கி நீ கூப்பிடு. உன் கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும், உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. அமேஷகல்லகதுரபகதுடா துடாபலகதுடோ சுகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ சுகடகதுரபகதுடா துடாபலகதுடா சுகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு என்று. ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயம் நமக்கு. சேனைகளின் கர்த்தர் நமக்கு மோடி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருவின் சேனைகளை, சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை வாங்கி தருகிறார். கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்து. ஆர்ப்பரிப்பாயாக. ஆமென். உனக்காக யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை அவர் வாங்கி தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ சுகரகதுரபகதுடா. ஓசன்னா ஜெயம் நமக்கு. யுத்தமோ கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. ஹல்லேலூயா. ஓ சுகரகதுரபகதுடா. மகிமை. ஹல்லேலூயா.
வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை என்று ஓசனா ஜெயம் நமக்கு சேனைகளின் கர்த்தர் ஹalleluya நமக்கு முன் செல்லுகிறார் ஆமென் ஷகடகதுரபகதுடா ஹalleluya ஹalleluya ஆமென் ஷகலகதுரபகதுடா ஷகடகதுரபகதுடா ஆமென் 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 ஹalleluya ஷகடகதுரபகதுடா பலகதிடோ ஷகடகதுரபகதுடா ஆண்டவரே ஆமென் 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 ஹalleluya ஷகடகதுரபகதுடா பகதுடா படகதுடா ஷகடகதுரபகதுடா ஹalleluya ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதுக்கு தடையாக இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதுக்கு தடை காணப்படுகிறது. முழுமையாக உன்னை அர்ப்பணிப்பாயாக. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீ பரிசுத்தமாக பிரவேசிப்பாயாக. கர்த்தாவே ஆண்டவனை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. நீங்க ஆண்டவர் எங்களோட பேசுகிறதுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் நம்ம அறிக்கை செய்வோமாக. முழு இதயத்தோடு நீ காணப்படு, ஒருமனப்படுவாயாக. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒரு நலப்படுவோமாக. ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஓ ஷகலகதுரபகதுடா பவுலும் சீலாவும் 2 பேர் ஒருமனப்பட்டார்கள். அந்த இடம் அசைந்தது. என் ஜனமே, அந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீ ஒருமனப்படு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை வாங்கி தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya இயேசு ராஜா உனக்கு முன்னே செல்கிறார். ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஷகரகதுரபகதுடா ஹalleluya ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஆண்டவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ஹalleluya மகிமை மகிமை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கும் விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஓ விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. ஒரு வாத்துடா வடக்குதிரி டாக்டர் வடக்குதிரி வடக்குதிரி நேசிக்கிறதான என் பிள்ளையே, ஒரு வாத்துடா வடக்குதிரி டாக்டர் வடக்குதிரி வடக்குதிரி என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. ஒரு வாத்துடா வடக்குதிரி டாக்டர் வடக்குதிரி வடக்குதிரி உன் தாழ்மையை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். ஒரு வாத்துடா வடக்குதிரி டாக்டர் வடக்குதிரி வடக்குதிரி உன் தாழ்மையை கண்டு உன்னை உயர்த்துவேன். ஒரு வாத்துடா வடக்குதிரி டாக்டர் வடக்குதிரி நான் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறேன். ஒரு வாத்துடா வடக்குதிரி டாக்டர் வடக்குதிரி வடக்குதிரி பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ ஷகடகதுரபகதுடா ஹalleluya ஹalleluya
Amen. Sugadagadaravakatuda. Hallelujah. 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 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை அவர் உயர்த்துகிறார். ஆமென். சுகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் பேசினார். ஹல்லேலூயா. விசேஷமாய் உன்னை கர்த்தர் அவருடைய கிருபையினால் உன்னை நிரப்புகிறார். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குன்னா எவ்வளவு ஒரு விஷயம், சாதாரண காரியம் அல்ல. நோவா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், நடந்தார். ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மேல் இரக்கமா இந்த கிருபையை நாட்கள்ல இரக்கமா இறங்கி கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைத்ததே. எவ்வளவு நம்ம கர்த்தர் நேசிப்பார் என்றால், இந்த கால வேளையில தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், இரக்கத்தின் தேவன். கர்த்தருடைய கண்களில நமக்கு தயவு கிடைத்ததே. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறோம். நீ சந்தோஷத்தினால நிரப்பப்படு. மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்துவாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். ஓ மகிமை. சகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமே சுகடகதுரபகதுடா துடாபலகதிடா சுகடகதுரபகதுடா. ஆண்டவரே, சுகடகதுரபகதுடா துடபலகதிடு சுகடகதுரபகதுடபலகதிடா சுகடகதுரபகதுடா. ஆண்டவரே, சுகடகதுரபகதுடபலகதிடா சுகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரை. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் என் ஜனமே, உங்களை நேசிக்கும் தேவன், அன்பின் தேவன், உங்கள் மேல் அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறேன். என் சமூகத்திலே உன் இருதயம் பாவத்தினால நிறைந்திருப்பதை நான் காண்கிறேன். இந்த பாவத்தை உதறி விடுவாயாக. நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ வெளிவேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். வெளிவேஷம் நீ தரித்து கொண்டு நீ ஏமாற்ற வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை காண்கிற தேவன் என்று இந்த கால வேளையில நீ அறிவாயாக. உன் இருதயத்தை நான் அறிகிற தேவனாய் இருக்கிறேன். எனக்கு நீ சகலத்திலும் நீ உண்மையாய் இரு. எனக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இரு. வெளிவேஷம் நீ போட்டுக் கொண்டிருக்கிறாய். மனுஷர் உன்னை நம்பலாம், நான் உன்னை நம்ப மாட்டேன். உன் இருதயத்தை நான் ஆராய்கிற தேவனாய் இருக்கிறேன். என் அன்பிலே நிலைத்திரு, என் அன்பிலே நீ நிலைத்திரு. என் நாமத்தை விசுவாசமாயிரு, என் நாமத்தின் மேல் விசுவாசமாயிரு. அப்பொழுது என் மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ சுகடகதுரபகதுடோ துடபலகதிடோ.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே சகலகத்துட பக்கத்துடா சுகடகத்துட பக்கத்துடோ தடபலகத்துடா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமே சுகடகத்துட பக்கத்துடா ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் யாருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இருதயம் குத்தப்பட்டால் உடனே நீ அறிக்கை செய்வாயாக. வெளி வேஷம் நீ தரித்து கொண்டு மனுஷர் பார்க்கும்படியாக, மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக நீ நடந்து கொண்டு இருக்கிறாயா? நம்முடைய தேவன் அவர் பிரியப்பட வேண்டும். மனுஷர் நமக்காக மரிக்க வரவில்லை. தாய் தகப்பன் கூட நமக்காக மரிப்பதற்கு முன் வரலை. நம்முடைய பாவத்துக்காக இயேசு ராஜா அளவில்லாத அன்பு நம்மை வைத்தாரே, அவர் தான் வந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு பரிசாக தந்தாரே. அவருக்காக நீ வாழ்வாயாக. தேவனை நீ பிரியப்படுத்துவாயாக. மனுஷரை நீ பிரியப்படுத்த வேண்டாம். தேவனை நீ பிரியப்படுத்து. இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு உடனடியாக நீ ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ அல்ல தட்ட வேண்டாம். அந்த வார்த்தையை நீ உன் முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. அல்லேலூயா. உமக்கு நான் உண்மையாக நான் ஜீவிப்பேன். உமக்கு முன்பாக உத்தமமாய் நான் நடந்து கொள்வேன். ஆண்டவரை உம்மை நான் பிரியப்படுத்துவேன். நீர் ஒருவரே என் பாவத்துக்காக இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டி எடுத்தீங்க. உம்மை மட்டும் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவேன் என்று நீ அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சிகடகதுரபகதுடோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியை சுத்தம் செய்யும். கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனா. கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனா. கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனா. ஆமென். உங்க பாவ அறிக்கை, ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை செய்வோமாக. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளுகிற, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை செய்வோமாக. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சரீரம் பரிசுத்த பந்தி ரெண்டு செய்யும். பரிசுத்த பந்தி ஒன்று ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இன்னொன்று அறிக்கை பண்ணாமல் துணிகரமாக அசதியாக எடுப்போமானால் மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆராதனை பகுதியில் ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாத கல்வாரி அண்டையிலே நீ வா. கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை அண்டைக்கு நீ வா. அல்லேலூயா. ஆண்டவரே, பாவங்களை அறிக்கை செய்தாத சீ போ என்று நீ விட்டு விடு. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. அம்மே சிகடகதுரபகதுடோ. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உண்மையாக நாம் அறிக்கை செய்வோமாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று ஆவியானவர் பேசினார். ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நேசிக்கிறவர்களை அவர் சிச்சித்து நடத்துகிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே,
உன்னுடைய சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை அதிகமா நான் நேசிக்கவும் நீர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இனிமேல் எந்த வித பாவமும் ஆண்டவர் எனக்குள்ள போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோமாக. ஆண்டவரே, இந்த பூமிக்கு அவர் இரண்டாவது முறையாக வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். பரிசுத்தமுள்ள ஜனங்களை, பரிசுத்தமுள்ள அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்கவே அவர் வரப்போகிறார். இந்த கர்த்தருடைய வருகையை நாம் எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என் ஜனமே? இனி காலம் செல்லாது. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய கண்களில கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உன் பாவத்தை நீ அறிக்கை செய். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நாம் காணப்படுவோமாக. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆமென். அங்குமிங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆர்ப்பரிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ அறிக்கை செய்யும் போது பிசாசு ஓடியே போய் விடுவான். இனி உன் இருதயத்தில் எனக்கு இடம் இல்லை, ஐயோ என்னை விடு நான் போறேன் சொல்லிட்டு ஓடியே போய் விடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாவ அறிக்கை செய்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, அவன் ஓடியே போய் விடுவான். உன் குடும்பத்தில் கஷ்டங்களை கொண்டு வருகிற அந்த பிசாசு உனக்குள்ள இருக்க அதிகாரம் இல்லை. நீ அறிக்கை செய். பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது, நீதியின் சூரியன் நம் இருதயத்தில் வரும்போது இருள் தானாகவே நீங்கி போகிறது. ஆமென். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஒரு வாதுடா வடகுதிரை நேசிக்கிறதான என் பிள்ளையே, ஒரு வாதுடா வடகுதிரை, உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் நான் சுமந்தேன். நானே உன் கிருபாதார பலி என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவாயாக. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, எல்லாரும் கரங்களை தட்டி, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீதிருக்கும் பாகாலின் தடைகளை எதிர்த்திடவே. நான் ஒருவன் மாத்திரம் மீதிருக்க பாகாலின் தடைகளை எதிர்த்திடவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடு மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும்
என்னை அனலாக்கும் எங்களோக்கினி ஜுவாலையே ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே இதோ மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையே ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஊற்றும் மாமிசமான யாவர் மீது ஆண்டவரே ஐயா பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதுரபகதுடா வல்லகதுடா. சுகடகதுரபகதுடா வல்லகதுடா. துடா சுகடகதுரபகதுடா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதுரபகதுடா. என் ஜனமே சேனைகளின் கர்த்தராய் நான் உன்னை காண்கிற தேவனாய் உங்களோடு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ பாவங்களை அறிக்கை செய்கிறாய், மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தையே நீ செய்து கொண்டிருக்கிறாய். இந்த பாவத்தை நீ விட்டுவிடு, என்னுடைய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள். நான் மறுபடியுமாக உன்னை எச்சரிக்கிறேன், மறுபடியுமாக உன்னை எச்சரிக்கிறேன். நீ அறிக்கை செய்த பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறாய். உன் தீர்மானத்தில் நீ ஒரு நிலவரமாய் இல்லாததை நான் காண்கிறேன். அறிக்கை செய்த பாவத்தை அப்படியே நீ விட்டு விடுவாயாக, அப்பொழுது என் இரக்கத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். என்னை நோக்கி இந்த கால வேளையில நோக்கி பாருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நான் பரிசுத்தர். தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சகட கர்த்தர் பக்கத்திட்ட ஹல்லேலூயா. ஆண்டவரே சகட கர்த்தர் பக்கத்திட்ட ஆமென் 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 ஆமென். வல்லமை ஓ சகட கர்த்தர் பக்கத்திட்ட சுதுரம் 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 சுதுரம். ஆமென். கர்த்தர் யாருக்கோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அவர் பேசுற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? போன மாதம் நம்ம கடந்த நாட்கள் அறிக்கை செய்த அந்த பாவம் மறுபடியும் இந்த அறிக்கை செய்த பாவம் நம் ஜீவியத்தில் வருகிறதா? நம்மை நாமே நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த நடத்தையாய் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று நாம் அந்த தேவாதி தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் வாஞ்சிக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அறிக்கை செய்த பாவம் மறுபடியும் மறுபடியும் நம் ஜீவியத்தில் வருகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்ப அறிக்கை செய்த பாவம் மறுபடியும் நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென் ஆமென். யாருக்கோ என்று நீ நினைக்க வேண்டாம், ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோமாக. ஆண்டவரே எத்தனை பாவங்கள் நாம் அறிக்கை செய்தோம், அறிக்கை பண்ணின அந்த பாவம் எந்த பாவம் நம்மளை மறுபடியும் மறுபடியும் ஆளுகை செய்கிறது என்று உன்னை நீயே ஆராய்ந்து பார். ரகசிய பாவம், யாருக்கு தெரியாமல் செய்கிற பாவம் ரகசிய பாவம். ஆகவே தேவனுடைய பிரமாணத்துக்கு வந்து விரோதமாய் எது செய்தாலும் பாவம்தான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் காண்கிறார்.
நீ ஒருபோது நாம் கெட்டு போயிடக்கூடாது, நாம் ஒருபோதும் கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த ஆராதனை பகுதியிலே தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த பாதையிலே நாம் முழுமையாக அர்ப்பணித்து நாம் செல்வோமாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆண்டவரே. ஆமென். ஓ சிகடகதுரப ஆண்டவரே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் பணிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன். கரங்களை தட்டி இந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேனாய். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி அசைத்து துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அசைத்து நம்மை நேசிக்கும் தேவன், அன்பின் தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. அல்லேலூயா ஆமென்.
எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் பகுதியும் ஆராதனை பகுதியும் நீங்க ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக, எச்சரிப்பின் வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க எங்களோட பேசுனீங்க அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து வெளிப்படட்டும். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு சாட்சி சொல்றவங்க, உங்க ஜீவியத்தில் தேவன் அதிசயங்களே செய்திருக்கிறார் என்றவங்க வெட்கப்படாதபடி முன்பாக வந்து சாட்சி சொல்லலாம். இது சாட்சியின் நேரமாக இருக்கிறது.